கலீல் அகமத் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐபிஎல் 2026 ரூல் அவுட் ஆக போகிறாரு டியூ டு குவாட்ரிசெப் இன்ஜுரி. லாஸ்ட் கேமே நம்ம பார்த்தோம், அந்த லாஸ்ட் பால் வந்து ஒரு போலிங் போடல, அப்போயே வந்து லைட்டாக அன்கம்ஃபர்டபுள் இருந்துச்சு. பட் ஐ தாட் அது வந்து ஹியூமிடிட்டினால வந்திருக்கு, மேபி இட்ஸ் கிராம்ப்ன்ற மாதிரி தான் நினச்சேன். பட் இது ஒரு குவாட்ரிசெப் இன்ஜுரியாக வந்திருக்கு. ரிகவரி டைம் வில் பி 10 to 12 weeks அப்படிங்கிறனால ரூல் அவுட் ஆயிருக்காரு. நம்ம டீமுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு வந்து ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கார். ஸோ ராமகிருஷ்ணா கோஷை பற்றி நான் பேசுகிறேன். மகாராஷ்டிராவுக்கு இந்த ஸ்மாட்ச் சீசன் அவருக்கு பயங்கரமாக வந்து போயிருக்கு. ஹீஸ் அ போலிங் ஆல்ரவுண்டர். பேட்டிங் டெப்த்தை ஆட் பண்ண முடியும். அதான் நம்மளுக்கு போன கேம் ஒரு சின்ன பிரச்சனையாக வந்து தெரிஞ்சது. ஏன்னா வீர் பேடப் ஆயிருந்தார். ஸோ ஹீ கேன் ஆல்சோ ஸ்மாக் ஃபியூ சிக்ஸஸ். அதே மாதிரி பவர் பிளேயில் ஹீ ஹேஸ் டெஃபினெட்லி குட் இன்ஸ்விங்கர்ஸ். 140 போட முடியும், நல்ல இன்ஸ்விங்கர்ஸ் வந்து போட முடியும். அஸ்வின் அவர் பற்றி நிறையா பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டெஃபினட்டாக வந்து அந்த டெத் ஓவர்ஸும் நல்ல யார்க்கர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ அன்ஷல் கம்போஜுக்கு டெத்தில் ஒரு கவர் இருக்காங்க. ஓகே, ராமகிருஷ்ணா கோஷ் குட் பி அ பொட்டன்ஷியல் ஸ்டார்டர் இந்த பிளேயிங் 11 ஆர் முகேஷ் சௌத்ரி. பட் ஐ ப்ரிஃபர் ராமகிருஷ்ணா கோஷ். ஓகே, இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். முதல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் டெஃபினட்டாக இல் கோ ஃபார் ஆகாஷ் மத்வால். நிறைய பேர் சொல்லலாம் ஆகாஷ் மத்வால் வந்து ஸ்மாட்ச் சீசன் ரொம்ப பூராக இருந்திருக்கு. பட் டெஃபினட்டாக வந்து ஆகாஷ் மத்வால் ஆல்வேஸ் ஹேட் த பொட்டன்ஷியல் ஆஃப் பீங் த வெரி குட் டெத் பவுலர். ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால ஐ வில் ப்ரிஃபர் ஆகாஷ் மத்வால். ஹீ கேன் ஆல்சோ பி அ கவர் ஃபார் அன்ஷுல் கம்போஜ் இந்த டெத் ஓவர்ஸ். அதே மாதிரி பவர் பிளேலேயே கொஞ்சம் ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுத்து பார்க்கலாம். அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனில் மோஸ்ட் டிபெண்டபிள் இந்தியன் பேசுகிற ஆகாஷ் மத்வால் தான் இருக்கார். அடுத்து ரெண்டாவது நான் வந்து பார்க்குறது வந்து டெஃபினட்டாக ஈடன் ஆப்பிள் டாம். ஸோ இவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாலான ஒரு ரைட் ஆர்ம் பேசர். 2 பக்கமும் பாலை ஸ்விங் பண்ண முடியும். அண்ட் யார்க்கர்ஸும் நல்லா வச்சிருக்காரு. ரீசெண்டாக நான் ஒரு கிளிப்ஸ் பார்த்தேன், ருத்ராஜ் கைக்வாடுக்கு சாலிடான யார்க்கர் 140 கும்முன்னு ஏற்றினார். ஸோ இவர் ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கடுத்து சேத்தன் சக்காரியா ஆர்ஆருக்கு ஆடி இருக்காரு. ஸ்லோ இரஸ் அண்ட் கட்டர்ஸ் நல்லாயிருக்கும். மேபி வி கேன் யூஸ் இந்த பவர் பிளே இந்த மிடில் ஓவர்ஸ். பட் டெத்தில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருப்பார். தெர் ஆர் ஃபியூ அதர் ஆப்ஷன்ஸ் ஆஸ் வெல் சச் ஆஸ் மணி கிரிவால். 2 பக்கமும் பாலை வந்து ஸ்விங் பண்ணுவார். அவருக்கும் இந்த பவர் பிளேல நல்லா எஃபெக்டிவாக வந்து போடுவார். ஸோ இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு யார் எந்த பிளேயர் வந்து எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் விட்டு போங்க. நான் டெஃபினட்டாக ஆகாஷ் மத்வால் சூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கலாம்.